அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாங்கள் இப்போ மீன் கடைக்கு போகிறோம். நல்ல ஒரு ஐட்டத்தை தேடி போகிறோம். அது கிடைக்கணும். நல்லா கிருபையால் நல்லபடியாக நாங்கள் வாங்கிட்டு வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்னைக்கு பட்டினப்பாக்கத்தில் மீன் கடைக்கு போகிறோம். இதை அதை பார்த்து வாங்கிட்டு வரோம். போகிறாங்க, ஒரு அம்மா எடுத்துக்கிட்டு தண்ணி தலையில் வச்சுக்கிட்டு இந்த நாளில் கூட அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிட்டு அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி தண்ணி குடம் போனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், போகிற காரியம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி அப்போ உள்ள ஐதீகம் அப்படி சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ நான் அது இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கலாம். இன்னைக்கு தண்ணி எடுத்து தலையில் வைக்கிறலாம் நல்லதானே, உடம்பு தான். கொஞ்சம் மீன் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஆனால் சனி ஞாயிறு லீவு. அந்த லீவில் தான் அவங்க போய் எல்லாரும் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே வாங்குவாங்க. எல்லாருமே வேலையில் இருக்காங்க. அந்த காலம் மாதிரி கிடையாது. அதுக்கடையில் காந்தி சிலையில் ஒரு மார்க்கெட் இருந்துச்சு எங்கள் காலம் வாங்கும்போது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மார்க்கெட்டை எங்கேயும் மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. பார்த்தா போய் பார்க்கணும், அப்போ தான் தெரியும் எனக்கு. நம்ம அடையாறில் அங்கேருந்து வரும்போது அந்த பீச் வழியாக வருவோம்ல, கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த நல்ல கேக்கு கடை. நாங்கள் நைட்டில் எங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு வருவோம். அங்கே வரும்போது அப்போ அந்த கேக்கு வாங்குவா. இவ்வளவு பெருசு போட்டு அவ்வளோத்து நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இங்கே தான் இந்த இலக்கில் தான் வரும். சாந்தம்ல அந்த கேக்கு கடை இருக்குது. மண்ணடியிலேருந்து வருவோம். அப்போ இங்கே விவசாயமும் பண்ணியிருக்கோம். 1 ஏக்கர் விவசாயம். அதை உருவாக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வீடு கட்டிக்கிட்டு வந்துட்டு நாங்கள் போவோம். அது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக நல்லா இருக்கும். சனிக்கிழமை வந்துடுவோம். வர நான் கூட 1 வாரம்லாம் அங்கே தங்குவேன். என் தலைமகளும் இன்னொரு 4வது மகளுடைய பிள்ளைகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு நல்லா கட்டியிருக்காங்க. வாரம் வந்துடுவோம் மண்ணடியிலேருந்து. அப்போ இது நான் 30 வருஷம் கதை சொல்கிறேன். அதுக்கு இடையில பார்த்தா இப்போ தெரியவே இல்லை. அங்கேயெல்லாம் எங்கே இடம், அது எந்த இது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த இடம். இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரே ஒரு இதுதான் இந்த ஒரே ஒரு தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, மற்றதெல்லாம் தெரியாதா அப்படின்னு. நான் இங்கிலீஷை படிக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் வர்றதெல்லாம் நான் படிக்கிறேன். கணவர் படிக்க சொன்னாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். படிச்சுட்டு நல்லா இருக்கு. எனக்கு டைமே கிடைக்காது அதெல்லாம் போய் படிக்கிறதுக்கு. நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு உங்கள்கிட்ட நல்லா இப்போ பேசுவேன். என்ன செய்யறது, அது காலங்கள் அப்படி ஒரு மாறி போச்சு. டிரைவிங் கூட கற்றுக்கிற சொன்னாங்க. டிரைவிங் கற்றுருந்தா இன்னும் இதை விட இப்போ கூட கார் ஓட்டுவேன். அது மாதிரி நான் என்ன செய்ய, அதெல்லாம் கிடைக்கல நமக்கு. இனிமேலுக்கு அது லாயக்கப்படாதுல்ல. ஆனால் என்ன முயற்சி பண்ணுறேன். இப்போ நாங்கள் மீன் வாங்க போகிறோம். கரவலை மீன் போட்டு எல்லாம் இங்கே இருக்குது. கடையும் இருக்குது. பெரிய கடை கட்டி கொடுத்துருக்காங்க. மீன் இருக்குது. ஆனால் நேற்று மீன் கூட இருக்குது. அதுவும் நல்ல மீன், கரவலை மீன் பார்த்து வாங்கலாம். எனக்கு தெரியும், பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படியே போவோமா? வா, இந்த இங்கிட்டு இருக்கு. இங்கிட்ட இருக்கு.
சிக்கன் சிக்ஸ்டி மாதிரி போடலாம், இறால் சிக்ஸ்டி. இந்த 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 பூரி என்னம்மா விலை? ஆமாம், 450 ரூபாக்கா விலை. இல்லை மீன்லாம் சூப்பர் அக்கா. இங்கேயே கட் இங்கே காட்டுங்க. எனக்கு காசு கொடுத்தாங்க. ஃப்ரெஷ் மீன். அது ஊடக மீன். ஊடாம் போட்டுக்க 350 ரூபா. இந்த இறால் எவ்வளோ கிலோவா? பெரிய 600 350. இது 600ஆ? அதுடைய செகில் காட்டுங்க. என்ன 1 கிலோ போட்டுறவா விலை மீன்? இந்த இறால் வந்து 350 தான். சரி. இதுக்கு மேலே மீன் பார்க்க போறீங்க, ஏதாவது ஒன்று வாங்குங்க, எல்லாத்தையும் கேட்டு போக கூடாது. நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. நாங்க சைடுல கூட எடுங்க. என்ன பாய் சொல்லுங்க. நல்ல இறாலாக தான் இருக்கு. 1 கிலோ போட்டுறவா? எத்தனையோ மீனை பார்த்து பார்த்து வாங்குறவங்க. நாங்கள் அதான் வாங்குறோம்ல. 500. திருப்பி தேடிட்டு வரணும் நம்ம கடையை. சரி, கண்டிப்பாக வரோம். நல்லா இருக்கும் உண்மையிலேயே. அதான் ஒரிஜினல் கடை தான். இப்போ நீங்க போனோம் ஞாபகம் இருக்கா? மீன் அங்கே வாங்க. மீனுக்கு நான் கேரண்டி. நல்லா நிறுத்தாங்கல்ல நிறுவையெல்லாம். மீன் வாங்குறதுன்னா இங்கே அந்த கடைக்கு போகலாம். நல்ல சரி சரி சரி. பரவாயில்ல மீன். நீங்கள் அந்த கடையில்? அந்த கடையில் நல்லா இருக்கு. சரி, இருங்க இருங்க. நேற்று மீன் செகில் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குப்பா. என்ன விலை போடுவிய? 600 ஏமா இதை போய் 600 சொல்றீங்களம்மா, பார்த்து சொல்லுங்க. ஏமா இந்த மீன் என்னட்டு சொல்கிறேன், இந்த மீன் காட்டு காட்டு. ஆமாம், நான் கேட்டேன்னா நீங்கள் கோவப்படக்கூடாது. இப்போ உள்ள விலை என்னங்க, இதோ 300 கொடுங்க. ஏங்க கிலோ கணக்கில் வந்து நிறுவ வந்து கம்மியாகத்தே இருக்கும். நம்ம நிறுத்து வாங்கினோம்னா கம்மியாக போயிடும். நான் கூறு கணக்கில் கேட்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறேன். அது 20 வருஷத்துக்கு முன்னாலங்கிறாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட என்ன பேச? பேடு மீன் குட்டு மீன் 2 இருக்கு. என்னது தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் நல்ல மீனாக தான் இருக்குமா? நான் கேட்குற விலைக்கு அதுக்கும் விலை ரொம்ப நிறுத்திட்டு வைக்கிது. காசுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. எத்தனை கிலோ இருக்கும்? 7 கிலோ இருக்கும். கிலோ 500 ரூபா. 7 கிலோக்கு மேலே. அந்த மீனும் என்னன்னு சொல்லி அப்போனா வந்து 7 கிலோன்னா 7 எது கிலோ 350 ரூபான்னு போடுங்கக்கா. போடுங்க, மொத்தமாக வாங்கினா உங்களுக்கு பெரிய. இந்த இறால் வந்து 800 ரூபாயா? புளி இறால். புளி இறாலா? புளியரான்னு சொல்லுங்க. ஆனால் நல்ல இறாலாக தான் இருக்கு. கிலோ 800 ரூபாய். தேடி வந்தேன், சென்னை கிடைக்கல. அது நைட் நேரத்தில் கொடுப்பாங்களாம். நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம். மீன் விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்து பிசுறாக கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்கிற பேரம் பேசி. அதெல்லாவது லைலா வலை மீன், நூலு வலை மீன். 2 மீனில் வந்து நூலு வலை மீன் ரொம்ப ருசியாக இருக்கும். அதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது செவியில் பார்த்தா தெரியும், ரத்தமாக இருக்கும். அதனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கண்ணு மாத்திரம் நல்லா இருந்தா போதாது, செவிலையும் பார்க்கணும். அது இறால் பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இந்த இறால் எவ்வளோ? இந்த இறால் 900 ரூபாயா? இந்த இறால் வந்து 900 ரூபாயா? அது வந்து 800 ரூபா. தேங்காய் பாறையில் மஞ்சள் கலர் கொடுத்துருக்கோம் பாருங்க. மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த பால், அந்த சிறகு எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மீனை பார்த்து வாங்க. கண்ணை பார்த்து மாத்திரம் வாங்கிடாது. உள்ளுக்குள்ள உள்ள அந்த செவிலுக்குள்ளே உள்ளது ரத்தமாக இருக்கும். அந்த அதுக்கு பேர் பூக்குத்து. அப்படித்தான் நாங்கள் பார்த்து வாங்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மீன்லாம் வாங்கினா காசு கொடுத்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுல, ருசியாக திங்கணும்ல. அதுக்கு தான் பேர பேசி வேற ஒன்றும் இல்லை. சரி, ஊடகம் தானே. செவில கட்டணா கண்ணை பார்க்க சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுக்குமோ. இந்த கூறு என்ன விலை சொல்றியா? சின்னதாக இருக்குமா? 400 ரூபாய்க்கு கொடுமா? 450 ரூபா கொடுக்க. இல்லை, அது செஞ்சால் நல்லாயிருக்கும் பார்த்தேன். ஆனால் சின்னதாக இருக்குது, என்ன செய்யறது? சின்ன பிள்ளைய திங்க முடியாதுல்லப்பா. முள் வேணும் போடு. பெரிய மீன் வாங்குறா இருந்தால் வெட்டணும், அதை போய் கொத்தணும், என்ன செய்யறது? ஆமாம், பாறை வந்து கொடுமா, வந்து போட்டு கொடுமா. விடுமா, 200 அந்த மீன் வாங்கியிருக்கோம்லம்மா, போடு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு, நல்லா இருக்கும். பொடி மீன் தான் எனக்கு, அதைத்தான் பார்த்துக்கிட்டு தெரியும். எதுக்கு? மச்ச உள்ள மீன் தான் நல்லா இருக்கும். மச்சக்கார மீன் வாங்குறீங்களா? இந்த கூறுலாம் என்னென்னு கொடுக்குறீங்க? என்னென்னு கொடுக்குறீங்க? மாப்பிள்ளை அனுப்பி வைங்க. அவ ஃபோன் பேசுகிறேன். 600.
அப்புறம் இது வந்து இங்கே வந்து சீலாங்கல்ல நாங்கள் எங்கள் ஊரில் மாவுலான்னு சொல்லுவோம், மாவுளி அப்படின்னு சொல்லுவோம். மாவு மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே வந்து சீலான்னு சொல்லுவாங்க. சீலாவை வந்து வஞ்சரம்னு சொல்கிறதே நாங்கள் சீலான்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லுவீங்களா சீலாண்டு? அப்படி அந்த மாதிரி. அது எவ்வளோ அந்த மாவுலா மீன்? கிலோ 300 கிலோ 300 ரூபாயா? நீங்கள் வச்சுக்கிறீங்க, நீங்கள் வச்சுக்க வேணாம் அது அவ்வளோ இதுவாக வாங்கிட்ட போதும். இல்லை அப்படி சொல்லாத, நல்லாத்தே இருக்கு அந்த மீன். அது பொரிச்சா நல்லாத்தே இருக்கும். விடு, என்ன அதுக்காக நல்லா இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. இந்தாங்க. பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, the line has to be straight. போய்டு. பாத்தியா பாத்து. எப்ப நல்லா இருக்குது அண்ணா இன்னைக்கு நாளைக்கு விலை கூட விற்கும். ஆமாம். அப்போ திங்க செவ்வாய் போதேன் வியாழன் வெள்ளி கம்மியாக இருக்கும், வந்து வாங்கலாம். அங்கே காந்தி சிலைக்கிட்ட இருந்துச்சுல கடை, காந்தி சிலைக்கு நேர எதிர்த்த மாதிரி ரோடு எதிர்த்தாப்புல நடுக்குப்பாது. அது வேற மார்க்கெட். அது எடுத்தாச்சோ? அது இருக்கா? இருக்கு. அது வேற மார்க்கெட். ஓ, அது வேற மார்க்கெட்டு. இது புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளது பட்டினம்பாக்கத்து. மீன் சென்னை எப்போ கிடைக்கும்? மீன் சென்னை கிடைக்கும், சாயந்தரத்தில் கிடைக்கும். ஒரு அம்மா போடுவாங்க, சாயந்தரம் வந்தால் கிடைக்கும். சாயந்தரம் தான் கிடைக்கும். ஆமாம், நீர்வாழ் எல்லோரும் மீனை தூக்குது. அந்த அம்மா போட்டு போயிடுச்சு பாவம். விரட்டுப்பா. லைவாக வரத்துல ஒரு ஐஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், உள்ளதே ஒரு ஐஸ் போட்டிருக்கோம். அதில் இன்னொரு எப்படின்னு கேட்டால் ஒரு மீன் ருசியாக இருக்குது, ஒரு மீன் ருசியாக இருக்குது. இல்லை, அது காரணம் என்னென்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியும், ஐஸ் மீனில் நல்லாத்தே இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அதே மீனில் வந்து நல்லாவே இல்லாமல் போயிடுது, ருசி வருதில்ல. ஒரு சில மீன் நல்ல ருசியாக இருக்குது நாக்குக்கு. அது என்ன எப்படி? அது என்ன சொல்கிறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம பார்த்தா அது ஐஸ் பற்றியும் பத்தாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்கள் காலத்தில் மீன் கடையிலேருந்து வரும், அப்போ சைக்கிளில் கொண்டு வருவாங்க. அப்போ ஐஸே இருக்காது பாவம். முதல் நாள் மீன் எப்படி இருக்கும்? அதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டா அது நொந்து போயிடும். அந்த நொந்ததை அப்படியே அந்த அந்த குழம்புல வந்து அப்படியே கரைஞ்சி நிற்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது நல்லாத்தான் இருக்கும். ஆனால் அது சுத்தமாக ஐஸ் அப்போ இல்லை, ஐஸ் கிடைக்காது. இப்போ இருக்க காலகட்டம் வேறு. இப்போ நல்ல விஷயம் இது. நாங்கள் அப்படி மீன்லாம் சாப்பிட்டோம். அது பாட்டுக்கு என்னமோ எங்களுக்கு அது நல்லாத்தான் இருக்கும். முதல் நாள் மீன் ஐஸே இல்லாமல் கொண்டாந்து செய்யும்போது செஞ்சு சாப்பிட்டு தருவாங்க. அது அப்படியே மீனாக நிற்கும். அதை அரிச்சு வச்சு தருவாங்க. அதை சாப்பிடுவோம். நொந்த மீன், நொந்த வாசமாக ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட் தான். அப்போ நீங்கள் ஒரு கிலோவுக்கு எவ்வளவு வாங்குவீங்க? 1 கிலோ 30 ரூபா வெட்டுறதுக்கு. அப்படியா? ஒரு 2 கிலோ வெட்டினா ஒரு 50 ரூபா வாங்கிக்கிருவீங்களா? 2 கிலோ வெட்டினா 50 ரூபா வாங்கிக்குவோம். கேட்டால் கொடுத்தா வாங்கிக்கிறங்க. இல்லை, உங்களுடைய சம்மதம் இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல. சரி, ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட பேசுனது. அம்மா, இது 1100 ரூபாய். யாருன்னா கொடுத்தா கூட வாங்க. போடும்போது முழுசா வாங்குறாங்கல்ல. 1100 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு. நல்லா பார்த்து கொடுப்பீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். 800 800 ரூபாய் கேட்குறாங்க விக்கி. வெயிட் இன்னைக்கு ரேட்டு எவ்வளோ? போதுமா? நான் சொன்ன 850 ரூபா போட்டு மொத்தமாக பாருங்க. நீங்க மீனை பாருங்க, மீனை பார்த்துட்டு எனக்கு கொடுக்கும்போது நீ எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம்? 800 ரூபாய் தானே கேட்டீங்க? ஆமாம். கட் பண்ணமாண்ணா? சரிப்பா. சரிப்பா, நல்லதுப்பா, நன்றிப்பா, நல்லதுப்பா. அங்கே ஒரு ஆள் சேர் போட்டுருக்காங்க. நம்மளை போல ஆள் மாயா கடைக்கு கண்டிப்பா வந்துச்சு. மாயா கடைக்கு நாங்கள் நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம். இந்த இதுடைய குடல் ஈரல் அதெல்லாம் வந்து போட்டு கொடுங்க. எங்கள் வீட்டில் பூனை நிற்கிங்க நல்லா. ஆமா ஆமா, கண்டி கிச்சன் ஒரு பையில போட்டு கொடுங்க.
அடுத்து கிச்சன் சேனல். அதான் சொல்றாங்களே கொடைக்கானல். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தூண்டில் மீன் அது இப்போ நல்லாத்தே இருக்கும். ஆமா, அப்புறம் மீன் விலை 8 தானே, 800 தானே, 800 தானே. ஆமா 800 தான், 800 தான். சென்னை இல்லையா? ஓ, சென்னை இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாத்தே இருக்கும். என்ன சார், ஆண் சீலா பெண் சீலா இல்லை. சீல வாங்கி வச்சு வாங்கி ஒரு இதில் போடு. அதே நம்ம ஈரல் இருக்கா? ஈரல் போடு. சென்னை வந்தோம், சென்னை கிடைக்கல, வந்து சீலை வாங்கிட்டோம். மற்றபடியாக சென்னைக்கு வந்து இன்னொரு நாள் வருவோம். விலை மீனா சூப்பராகத்தான் இருக்குது. என்ன பண்ணுறது? கிலோ என்ன தருவிய? கிலோ கணக்கே தானே சொல்றிய? கிலோ 500 ரூபாயா? நான் 400 ரூபாய்க்கு போடுங்க. 400 ரூபாய்க்கு போடுங்க. 400 ரூபான்னு போடுங்க. 400 ரூபாய் வராதுமா தாயே. தாயே வயசானவங்களுக்கு போட்டு கொடுப்பா. இந்த எங்கிட்ட இருக்குல்ல, இந்த 2 மீனையும் எடுங்க. அது 2ஐயும் எடுங்க. தலை வெட்ட வேணாம், அதை மாத்திரம் முழுசாக வச்சுருங்க. தலையை அறுத்து முழுசாக வச்சுருங்க. ஆமாம் ஆமாம். நான் என் பிள்ளையெல்லாம் பெரிய மீனை வாங்கிட்டாங்க, சீலா மீன். அப்போ கூட எனக்கு அந்த விலை மீன் மேலேயே ஒரு ஆவல், இதை திங்கணும்ண்டு. அதை என்ன செஞ்சுட்டு வாங்கிட்டு போய் நறுக்கு, நான் வாக்கியில் வந்து இந்த தூண்டில் இருக்கு. என்ன நினச்சி தூண்டி மீன் கரையில் போட்டு தூண்டி பிடிச்சிருக்காங்க, இதில் போட்டில் இருந்து அந்த மீனை நான் வாங்கியிருக்கிறேன். சூப்பராக எனக்கு மனசுக்கு நிம்மதி நிறைவாக இருக்குது. அந்த மீன் 2 துண்டாவது திண்டு புறணும் அப்படின்ற ஆசை ரொம்ப. அப்போ திண்டு ஆசை நிறைய வந்து பார்த்து வாங்கியாச்சு. மக்கள்கள்லாம் அதே மாதிரி வந்து வாங்க, திறமையாக இருங்க. நண்டு 2 கிலோ வாங்கிச்சே நிறுத்தது. நண்டு வந்து இது வந்து பொட்டை நண்டு கட்டி வச்சுருக்காங்க, பார்த்து வாங்க. நண்டுலேயே ஆண் நண்டு, புழு நண்டுதே ஆண் நண்டு. இது வந்து பெண் நண்டு. இது ரொம்ப சூப்பராக ருசியாக ரொம்ப சுவையாக இருக்கும். வஞ்சரை மீன் 7.5 கிலோ பெரிய மீன். அப்போ இது வந்து வெள்ளை எறா, கடால் எறா வாங்கினது. இங்கே நிறைய புளி எறாலாம் இருக்குது, நாங்கள் வாங்கலை. மற்ற நாள் வாங்குறத விட இன்னைக்கு வந்தோம், இன்னைக்கு ரேட் நல்லா கம்மியாக இருந்துச்சு. அப்போ வெட்டினதுக்கு மற்ற நாள் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நாங்கள் நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறோம். அதான் மாமி சொன்னாங்க, குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போனால் இன்னைக்கு நல்ல காரியமாக முடியும். அதே மாதிரி விலையும் கம்மியாக இருந்துச்சு, மீனும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லபடியாக வாங்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் போகிறோம், காரில் போயிடுறோம் வீட்டுக்கு. நல்லபடிய ஆயுசோட இருக்கணும், நிறைய ஆயுசு சொல்லி நல்லா வாழ்க்கை. நாங்கள் எல்லா மீன்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் கடற்கரையை விட்டு பீச்சை விட்டு நாங்கள் பிறப்பிட்டுட்டோம். அதிகாலையில் வந்து வாங்க வந்துட்டோம். காலையில் வந்து விடியற் காலையில் வாங்குறது அது ஒரு நல்ல விஷயம், நல்லா இருந்துச்சு. நான் இப்போ போய் வெயில் போடுது பாருங்க, நிற்க முடியலை. இனிமேல் சாயங்காலம் தான் நல்லா காற்று அந்த இதுகள்லாம் வரும், நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் சென்னை ஒன்றும் கிடைக்கல, அவ்வளோதான். சரி, அடுத்த வாரம் வாங்கிட்டு வர சொல்லலாம்.